வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நாம் இந்த மாதம் 2026 வருடம் ஏப்ரல் மாதத்துக்கான ராசி பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் பயணிக்குது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல அதிகமான நாட்கள் சார்ந்து பயிற்சி அடையக்கூடிய சனி, குரு, ராகு, கேது நீண்ட நாட்கள் ஒரே ராசியிலிருந்து பயணம் செய்யக்கூடியவர்கள். இவர்கள் ஏதாவது பயிற்சி இருக்கா அப்படின்னா எந்த பயிற்சியும் இல்லை. சனி ஏற்கனவே பயிற்சி ஆகிட்டார், அவர் மீனத்தில் தான் இருக்க போகிறாரு. குரு இப்போதைக்கு பயிற்சி இல்லை. இந்த வருடத்துக்கான பயிற்சியில் குரு இருப்பார். எப்போன்னா அவர் மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாத தொடக்கத்தில் பயிற்சி ஆவாருங்க. ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் இந்த வருட கடைசியில் தான் டிசம்பர் மாத காலகட்டத்தில் பயிற்சி ஆவாங்க. ராகு வந்து கும்பத்தில் தான் இருக்கார், கேது சிம்மத்தில் இருக்கார். மற்ற கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க, என்னென்ன பயிற்சி அடைய போகிறாங்க, மற்ற கிரகங்கள் எல்லாமே பயிற்சி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மாதத்தில் நிலவுது. குறிப்பாக செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி அடையாரு. இந்த 3ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க. அதே போல் புதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11ஆம் தேதி கும்பத்துலேருந்து மீனத்தில் நீச்சம் அடைவார். 30ஆம் தேதி அதே புதன் மீனத்துலேருந்து மேசத்துக்கு பயிற்சி அடைவார். அடுத்ததாக சூரியன் வந்து மாத பயிற்சி அடைவார், உங்களுக்கு தெரியும். அவர் 14ஆம் தேதி சித்திரை மாதம் உங்களுக்கு மீனத்துலேருந்து மேசத்தில் உச்சமாவார். அடுத்து சுக்கிரன் வந்து 20ஆம் தேதி மேசத்துலேருந்து ரிஷபத்தில் ஆட்சி அடைவார். இதுதான் இந்த மற்ற கிரகங்கள் என்னென்ன பயிற்சி அடைய போகுது அப்படிங்கிற ஒரு சூழலாக இருக்குது. அது சார்ந்த டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு கால சூழல் எப்படி இருக்குன்னா, பொதுவாகவே உலகளாவிய சூழல் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு காலகட்டம் தாங்க இருக்குது. நம்ம ஏற்கனவே கடந்த காலத்திலலாம் ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு வரோம். எந்த அளவுக்கு வந்து உலக அளவில் எந்தெந்த பிரச்சனைகள் இருக்குது, குறிப்பாக வந்து உலக நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பதற்றம், போர் பதற்றம், இஸ்ரேல், ஈரான், இது இல்லாமல் பெரிய அளவுக்கு இன்னும் இந்த ஒரு உலக ஒரு போர் அளவுக்கு, அதாவது 3ஆம் உலக போர் அளவுக்கு கொண்டு வந்து விடுமோ அப்படிங்கிற ஒரு சூழல் கூட அந்த பதற்றம் வந்து அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போதுங்க. அதே போல் பொருளாதார அடிப்படையிலும் ஒரு பெரிய கிரைசிஸை இந்த மாதம் எதிர்கொள்ளும் போகிறோம். அதே போல் இந்த பொருளாதாரத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், தங்கம் விலையாக இருக்கட்டும், இந்த முதலீடுகள் எதுலாம் பண்ணுறோமோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கால சூழல் தாங்க இருக்குது. அதே போல் இயற்கை சீற்றம், இதுவும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெப்பநிலை மாற்றம், கால சூழலில் இதிலெல்லாம் ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றங்களும் இருக்க தான் போகுது. அதனால் பல்வேறு அடிப்படையில் ஒரு தாக்கம், அது சார்ந்த பிரச்சனைகள், ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு தேக்க நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கால சூழலாகவே இந்த மாதம் இருக்க போகுதுங்க. குறிப்பாக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இது சார்ந்த பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பட் எல்லாருக்குமே இது பிரச்சனைகளை ஏற்படுத்துமானா, பொதுவாக நம்மளுடைய மனிதர்களுடைய மனநிலைக்கும் செயல்பாடுகளுக்கும் இந்த கிரகநிலைகளுக்கும் தொடர்பு இருக்குன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், நம்மளுடைய பஞ்சபூத கோட்பாடுகள் மற்றும் நம்மளுடைய குடும்பம், வாழ்வியல் தேவைகள், அதன் அடிப்படையாக கொண்டு தான் கிரகங்களும் இயங்குது. அதன் அடிப்படையில் நம்ம வந்து உடல் அளவில் உடல் மன சமநிலையை பேணி பாதுகாக்கும் பட்சத்தில் இதிலிருந்து வரக்கூடிய தாக்கங்களை நம்ம எதிர்கொள்ள முடியும், சமாளிக்க முடியும், அது சார்ந்து வெற்றிகரமாக பயணிக்க முடியும். ஆனால் இந்த மாதம் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டபடி கடந்த காலத்தை காட்டிலும், ஏன்னா செவ்வாய் வந்து சனியோடு சேர்றாருங்க, சனிக்கும் ராகுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக ஒரு பதற்றமான ஒரு கால சூழல் தான் இருக்குது இந்த காலகட்டம். அதன் அடிப்படையில் எந்தெந்த ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்படி செயல்பட்டால் அவங்களுக்கு பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. குறிப்பாக மேசராசி ரொம்ப கவனமாக இருக்கணும், சிம்ம ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் கன்னி ராசி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசினா கன்னி ராசின்னு சொல்லலாம். துலாம் ராசியும் கவனமாக இருக்கணும், மகரம் ராசியும் கவனமாக இருக்கணும். அதே போல் கும்பம் மற்றும் சிம்மம், கும்பம் இது வரைக்கும் ரொம்ப டஃப்பான பீரியடில் தான் இருந்தீங்க. இனி கொஞ்சம் வந்து அதுலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைச்சாலும் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லை. மீன ராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏற்கனவே இந்த 4-5 கிரகங்கள் இந்த மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 4 கிரகங்கள் சேர்க்கை இருக்குது. சனி, செவ்வாய், சூரியன், புதன், இந்த 4 கிரகங்களும் சேர்ந்து மீன ராசிக்கு வரப்போகுது. அதனால் கொஞ்சம் டஃப்பான ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கும். இந்த ராசிக்காரர்களும் கவனமாக இருக்கணும். மற்ற ராசிக்காரர்கள் ஓரளவு பரவாயில்ல, ரிஷப ராசியாக பரவாயில்ல, மிதுன ராசி ஓரளவு மேனேஜபிள், கடகராசி இது வரைக்கும் பெரிய அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்தீங்க. இந்த மாதம் கொஞ்சம் ரிலீஃப் இருக்குங்க கடகராசிக்கு. அதே போல் உங்கள் விருச்சிக ராசி ஓரளவு மேனேஜபிளாக இருக்குங்க, தனுசு ராசி மேனேஜபிளாக இருக்கும். மற்ற ராசிக்காரர்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழல் தான் இருக்குது. எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்படி செயல்படணும், எப்படிப்பட்ட சூழல் எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெளிமாநில வெளிநாடு தொடர்புகள் இருக்குது அவசியம். கொஞ்சம் வந்து தூக்கமின்மை, மனதில் உள்ள தேக்கங்கள், இழப்புகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் மனைவி சார்ந்த உறவுகளில் பிரச்சனைகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. மனைவி, நண்பர்கள், இந்த கூட்டமைப்பு அடிப்படையில் இஷ்யூஸ்லாம் இருக்குங்க. பொதுவாகவே ஒரு மன சமநிலையில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முடிவெடுக்கிறதுல ஒரு தேக்கம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயல்படுறது நல்லதுங்க. புது முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருந்து செயல்படுறது நல்லது.
மற்றபடி ஒரு டஃப்பான ஒரு காலகட்டம் தாங்க. கொஞ்சம் வெளிநாட்டிலலாம் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே வந்து அங்கே வந்து விசா கிடைக்குமா, நிரந்தரமான ஒரு சூழல் இருக்குமா அப்படிங்கிறதுல நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. பெரிய அளவுக்கு பாசிட்டிவான தன்மைகள் எதுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வந்து ஹையர் லெவலில் செயல்படும் பட்சத்தில் கொஞ்சம் ஏதாவது லேண்டு, ப்ராப்பர்ட்டி இது மாதிரி சொத்துக்களாக வாங்கி வைத்துக்கொள்ளும் பட்சத்தில் செலவுகளை வந்து சுப செலவுகளாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இது மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இது மாதிரி கையில் வச்சுருக்கக்கூடிய பணத்தை எப்படி இழப்புகள் வரக்கூடியதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. மற்றபடி கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவு மேனேஜபிள் தான். இருந்தாலும் ராசி அதிபதியே 12 வந்து உங்களுக்கு மறையிறாரு. அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கும் பார்த்திங்கன்னா வேலையிலலாம் கொஞ்சம் தேக்கங்கள் இருக்கும், ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் ஏற்படலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பங்கள், ஸ்ட்ரெஸ்ஸு, மைண்ட் ரீடிங் அதிகமாக இருக்கும், இன்ட்யூஷன்ஸ் அதிகமாக இருக்கும், நடக்கக்கூடியதெல்லாம் முன்னாடியே தெரிகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். குடும்ப பந்த பாசம் அமைப்பெல்லாம் நல்லாவே இருக்கும். ஃபேமிலி, ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதேபோல் தொழில் ரீதியான முயற்சிகள் இதெல்லாம் பலன் கொடுக்கும். வெளிநாடு சார்ந்த முயற்சிகள்லாம் பலன் கொடுக்கும். உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்து ரொம்ப கவனம் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. மற்றபடி ஓரளவு ஃபினான்ஷியலாக யார்ட்டையாவது கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா, மிதுன ராசி ஓரளவு மேனேஜபிளுங்க. எல்லா ராசியோட ஓரளவு பெட்டரான ராசினா மிதுன ராசின்னு சொல்லலாம். ஏன்னா குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு, முன்னோக்கி பயணிச்சுட்டு இருக்காரு. மற்ற கிரகங்கள்லாம் ஓரளவு மேனேஜபிளாக இருக்குது. உங்களுக்கும் சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் கூட எல்லாமே மற்ற ராசியை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ பெட்டர்னு தான் சொல்லலாம். தொழில் முயற்சிகள், அரசு முயற்சிகள்லாம் பலன் கொடுக்கும். மற்றபடி ஹையர் லெவலில் செயல்படக்கூடியது, புது முயற்சிகள் எல்லாமே பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த காலகட்டமும் உங்களுக்கு சுக்கிரன் வந்து 12 ஆட்சியாக மாதிரி இருப்போ வெளிநாடு முயற்சிகள்லாம் பலன் கொடுக்கும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். உயர்கல்விகள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். ஆராய்ச்சி கல்விகளில் இயங்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். அரசு புகழ், அங்கீகாரம்லாம் கிடைக்கிறதுக்கு ஓரளவு பலம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். என்னென்னா உங்களுக்கு ராசி அதிபதி நீச்சமடைகிறதுனால தலைவலி, ஸ்கின் அலர்ஜி இருக்கும். அம்மாவோட ஆரோக்கியம் பார்த்துக்கணும். கொஞ்சம் வந்து வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனம் தேவை இருக்குங்க. கொஞ்சம் வீடு சார்ந்த முயற்சிகள்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லதுங்க. இது கொஞ்சம் ப்ளட் ப்ரெஷர் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்ததாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஓரளவு ரிலாக்ஸ்டான ஒரு காலகட்டங்க. ஓரளவு கடந்த காலத்தை காட்டிலும் ஓரளவு முன்னேற்றம் இருக்குது. இந்த மாதத்தில் எஸ்பெஷலி முன்னேற்றம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு கடந்த காலத்தில் 8ஆம் இடம் சார்ந்த அதிகமான கிரகங்கள் இருந்துச்சு. அந்த தேக்கநிலை இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் நிவர்த்தி ஆகுது. செவ்வாயும் 9க்கு பயிற்சி அடைஞ்சிட்டாரு. அதன் அடிப்படையில் உங்களுக்கு அப்பாவோட ஆரோக்கியம் பார்த்துக்கணும். பூர்வீக சொத்துக்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதர அமைப்புகள் கொஞ்சம் ட்ராவல் இருக்க மாதிரி இருக்கும். இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாமனார் உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து இந்த கடன், இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆகிறதுக்கான கால சூழல் ஏற்படுங்க. வரக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக, ஓரளவு சாதகமாக, இது வரைக்கும் இருந்ததோட இந்த இடம் சாதகமாக இருக்கும். குரு உச்சமாக இருக்கார். குரு உச்சமாக வந்து ராசிக்கு வரும் பட்சத்தில் பலன்கள் இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு பலன்கள் கொடுக்க மாட்டார். வேலையிலையும் கடன் பிரச்சனைகளையும் கொஞ்சம் நிவர்த்தி கொடுப்பாரு. சட்ட சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒரு முன்னேற்றம் கொடுப்பாருங்க. அடுத்ததாக சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நான் குறிப்பிட்டபடி ரொம்ப டஃப்பான காலம் தான். ஏன்னா 8ல் வந்து அஷ்டமத்தில் அதிகமான கிரகங்கள் வர்றதுனால குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும், பண இழப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உறவுகள்லையும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஆரோக்கியத்தை கண்டிப்பாக மேம்படுத்துவதற்கான கால சூழல். ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இருக்குது. வேலை இழப்புகள்லாம் கொஞ்சம் கவனம் இருக்குது. கொஞ்சம் பூர்வீகத்திலையும் தள்ளி இருக்கக்கூடிய சூழல் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உறவுகள், நண்பர்கள், நட்பு அடிப்படையிலாம் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள். அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த கூட்டணி தொடர்பான பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான கால சூழல் தாங்க இருக்குது. இந்த தன்மைகள் தான் உங்களுக்கு அதிகமாக பொருந்திருக்கு. அடுத்ததாக கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, கன்னிராசிக்கு ரொம்ப டஃப்பான ஒரு காலகட்டம் தான். உங்களுக்கும் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி நட்பு வட்டாரத்துலேயும் சரி, இல்லை கணவர் உறவுகள் சார்ந்த அமைப்புகளில் நிறையா ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ரொம்ப கவனமாகவே இருக்கணும். இந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு விபத்துக்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அஷ்டமாதிபதியும் அவ்வளோ சிறப்பாக இல்லை. அதன் அடிப்படையில் கொஞ்சம் ட்ராவல், பயணம், இந்த விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். மற்றவங்கள்ட்டெல்லாம் வாக்கு கொடுக்குறதுல, பேசுகிறதுல, இந்த விஷயத்துலாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டிய ஒரு கால சூழலாக இருக்குது. மற்றபடி ரொம்ப ஆரோக்கியம் சார்ந்தும் நிறையா கவனம் தேவை இருக்குது. மனதளவில் குழப்பம் இருக்குது. தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ராசி அதிபதியான புதனும் நீச்சமடைகிறதுனால தலைவலி, ஸ்கின் அலர்ஜி உங்களுக்கு ஏற்படும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீ ஜாயிண்ட்டெல்லாம் கொஞ்சம் பெயின் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டுங்க. மாமியார் உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்து செயல்படுறது நல்லதுங்க. அடுத்ததாக துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது போகுதுன்னா, துலாம் ராசிக்கும் ஒரு டஃப்பான ஒரு காலகட்டம் தான். ஏன்னா 6ல் வந்து அதிகமான கிரகங்கள் இருக்கிறதுனால வேலை இழப்புகள்லாம் ஏற்படலாம். அதே போல் கடன் பிரச்சனைகள், ஆரோக்கிய தொந்தரவுகள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதே போல் அப்பாவோட ஆரோக்கியம் கண்டிப்பாக கவனம் பார்த்துக்க வேண்டிய
ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. மற்றபடி திருமணம், புது முயற்சிகள் பலன் கொடுக்கும். திருமணம் சார்ந்து ஏன்னா 7ல் வந்து சுக்கிரன் வராருங்க. அதனால் திருமணம் சார்ந்த முயற்சி, ஏன்னா 7ஆம் அதிபதி மறைகிறாரு, இருந்தாலும் திருமணம் சார்ந்து இப்போதைக்கு அது முயற்சிகள் எடுக்கலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் அமையும். ஒரு 2 மாதத்துக்குள்ளே அடுத்து செவ்வாய் பயிற்சி அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திருமணம் செய்து கொள்வது நல்லாயிருக்கும். மற்றபடி குழந்தைகள் சார்ந்த முயற்சிகள் பலன் கொடுக்கும். பொதுவாக அந்த கடன் வாங்கணுன்னா வாங்க முடியும், ஆனால் ஏற்கனவே வாங்கினவங்க அந்த டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. அடுத்ததாக ஆனால் இந்த பொதுவாக துலாம் ராசி மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க மாதிரி இருக்கும். சுயமாங்கிறதை காட்டிலும் யாராவது உதவ மாட்டாங்களா, ஏதாவது நட்பு அடிப்படையில், உறவுகள் அடிப்படையில் யாராவது உதவ மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குங்க. அடுத்ததாக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டமான, கையில் எவ்வளோ பணம் இருந்தாலும் செலவுகள் தான் இருக்குது. குடும்ப ரீதியாகவும் நிறையா பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வந்தீங்க. அதுக்கெல்லாம் இனிமேல் வரக்கூடிய குரு பயிற்சியிலேருந்து உறுதியாக சொல்ல முடியும், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு வருட இந்த குரு பயிற்சி 1 வருட காலம் வந்து ரொம்பவே அமோகமாக இருக்க போகுது. இந்த குரு அடுத்த 3 வருடம் உங்களுக்கு வந்து சிறப்பாகவே செய்வாருங்க, நல்லதே செய்வார். ஆனால் சனி இப்போ அடுத்த சனி பயிற்சி கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் கூட இந்த சனி அடுத்த பயிற்சி ஆகிற வரைக்கும் இந்த குரு வந்து உங்களுக்கு ஒரு 1.5 வருடம் 2 வருடத்துக்கு நல்லாவே இருக்க போகுது, நல்ல சிறப்பாகவே இருக்க போகுதுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் புது முயற்சிகள் பலன் கொடுக்கும். குழந்தை யோகம்லாம் கிடைக்கும். க்ரியேட்டிவாக இன்னோவேட்டிவாக செயல்பட முடியும். புது கல்விகள் சார்ந்த முயற்சிகள்லாம் பலன் கொடுக்கும். ஹையர் லெவல் டிகிரிஸ் படிக்கலாம். வேலை சார்ந்த முயற்சிகள் பாசிபிலிட்டிஸ் நல்லாவே இருக்கும். கொஞ்சம் வெளி மாநிலம் தூர அமைப்புக்கு போகணும்னா அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. ஓரளவு பூர்வ சொத்துக்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குது. ஓரளவு பெட்டரான ஒரு காலகட்டமாக தாங்க இருக்குது இந்த மாதம். அடுத்ததாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கும் உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனைகள், குறிப்பாக மனைவி சார்ந்த உறவுகளில் பிரச்சனைகள் வரும். அதே போல் உங்களுக்கு மாமியார் உறவுகளில், தொழில் அமைப்புகளில் இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அம்மாவோட ஆரோக்கியம் இந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் மேம்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்க சார்ந்த அமைப்புகளையும் பார்த்துக்கணும். சொந்த வீடு அதுக்கான முயற்சிகள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைப்பீங்க. புது முயற்சிகள் எல்லாமே பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் வீடு, வாகனம், சொத்துக்கள், காரு இது மாதிரி வாங்குறதெல்லாம் உங்களுக்கு அந்த நாட்டம் விருப்பம்லாம் அதிகமாக ஏற்படும். கல்வி சார்ந்த முயற்சிகள்லாம் பலன் கொடுக்கக்கூடியதாகவே இருக்குங்க இந்த காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது, ஓரளவு மேனேஜபிளாக இருக்குங்க இந்த காலகட்டம். அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா, மகர ராசிக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ தான் 7.5 சனியை கடந்து வந்திருக்கீங்க. இருந்தாலும் கூட கடந்த 2-3 மாதமாகவே உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. கிரக சூழல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு பலன் கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த மாதம் கொஞ்சம் டஃப்பான காலகட்டம் தான். எதிர்ப்புகள், மறைமுக எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஹிடன் டிஸ்டர்பன்சஸ், என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு உணர்வு இருக்கும். ஒரு தேக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தாங்க இருக்குது. அதுலேருந்து வந்து வெளியில் வர முடியும் நிச்சயமாக. உங்களுக்கு வரக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகு ஓரளவு நல்லாயிருக்கும். ஒரு கணவர் சார்ந்து கூட்டு அடிப்படையில் செயல்படக்கூடியது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக டிராவல், பயணம், ஒரு அலைச்சல் இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏதாவது அடிக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இந்த இஎன்டி, தைராய்டு இது மாதிரி பிரச்சனைகள் வரும். த்ரோட் ரிலேட்டடான இஷ்யூஸ், அசிடிட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதிகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி அவங்களுக்கு வந்து புது முயற்சிகள் ஏதாவது செய்யணும், எங்கேயாவது ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. பட் அதில் கொஞ்சம் தேக்கம் தான் இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குங்க. இந்த மாதம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். அடுத்து கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு டஃப்பான பீரியடில் தான் இருக்காங்க. அவங்களும் ஒரு கடந்த 2-3 மாதமாக அவங்களுக்கும் சரியில்லை. கும்பமும் சரி, மீனமும் சரி, ஒரு கால சூழல் சரியில்லை. கொஞ்சம் வெளி மாநிலம், வெளிநாடு தொடர்பு இருக்கக்கூடியவங்க, பொதுவாக கும்பம், மீனம் 2 ராசிக்காரர்களுக்கும் ஓரளவு சமாளிக்கக்கூடிய நிலை இருந்தாலும் கூட இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு டஃப்பான ஒரு காலகட்டம் தான் இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில், உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. அதே போல் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் சுவாச பிரச்சனைகள் வரலாம். அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் பண இழப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. பொதுவாக அந்த டீச்சிங் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, பேங்கிங் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ஓரளவு நல்ல ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க. பொதுவாக எந்தெந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். அடுத்து மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த காலகட்டத்தில் பொதுவாக சனி மீனத்தில் ராசியிலே இருக்கிறதுனால உங்களுக்கு சுய மேம்பாடு அவசியம். பாசிட்டிவான மனநிலை வேணும், உடல் ஆரோக்கியம் வேணும், ஃபிட்னஸ் நல்லா மெயின்டைன் பண்ணணும். அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மற்றபடி
கொஞ்சம் டஃப்பான காலகட்டம் தான். இன்னும் 4 கிரகங்கள் வந்து ராசியிலே வர்றதுனால கடந்த 2 வருடமாகவே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, அடிக்கடி வந்து இந்த மொத்தமாக கிரகங்கள் சேர்றது வந்து பார்த்திங்கன்னா மீனத்துலேயும் இந்த கும்பத்துலேயும் தான் அடிக்கடி சேருதுங்க. இந்த சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் மனதளவுலேயே நிறைய டிஸ்டர்பன்சஸ், உடல் ஆரோக்கியத்திலலாம் பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உண்டு பண்ணும். அதனால் நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் அந்த தைரியம், கான்ஃபிடென்ட்டு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் எப்போவுமே அதுக்கு தகுந்த உணவு பழக்கவழக்கங்கள், வாழ்வியல் முறைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக நல்ல உணவு, தூக்கம், நல்ல குடிநீர், எக்ஸசைஸு, நல்ல காற்றோட்டமான சூழல், நல்ல மனநிலைக்கு தகுந்தமான இசை, கொஞ்சம் இறை வழிபாடு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொள்வது அனைவருக்கும் சிறப்பு. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வீடு முயற்சிகள், சொத்துக்கள் முயற்சிகள் இதெல்லாம் நல்ல பலன் கொடுக்கும். வரக்கூடிய குரு பயிற்சி நல்ல பலன்களை கொடுத்தாலும் அம்மாவோட ஆரோக்கியம் பார்த்துக்கணும். மனைவி சார்ந்த திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்கதாங்க செய்யுது. மற்றபடி வெளி மாநிலம், வெளிநாடு தொடர்புகள் பலன் கொடுக்கும். சொத்துக்கள் வாங்கினா கூட வாங்கிக்கலாங்க. ஆனால் சொந்த வீடுக்கான முயற்சிகள் பலன் கொடுக்காது. சொத்துக்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குங்க. குறிப்பாக ஆரோக்கிய பிரச்சனைகள் வரும், கடன் பிரச்சனைகள், கடன் தொந்தரவுகள் இது மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலையில் கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க. இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழலாக இருக்குது. பொதுவாக எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் செயல்பட்டால் நல்லா இருக்கும்னா, பொதுவாக மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்புகள், உடல் கட்டமைப்பு சார்ந்த துறைகள், உணவு சார்ந்த துறைகள், ஆடை அலங்காரம் சார்ந்த துறைகள்லாம் பலன் கொடுக்கும். அதே போல் மேச ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் லேண்டு, ப்ராப்பர்ட்டி, லாஜிஸ்டிக்ஸு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஸ்டாக் மார்க்கெட், ஆன்லைன் ட்ரேடிங் இது மாதிரி துறைகள்லாம் பலன் கொடுக்கும். ரிஷபராசிக்கும் அரசு, அரசியல் இது மாதிரி தொடர்புகள், இது மாதிரி ஹையர் லெவல் செயல்பாடுகள், வெளிநாடு தொடர்புகள் பலன் கொடுக்கும். அதே போல் மிதுன ராசிக்கு அரசு, அரசியல், தொழில் அமைப்புகள், எம்என்சி கம்பெனியில், பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இது மாதிரி அமைப்புகள், தொழில் சார்ந்த எந்த ஒரு தொழில் அமைப்புகளும் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய காலகட்டம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு எந்த துறைன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் எல்லாம் கொடுக்கும். ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட துறைகள், ஈடுபாடுகள், டிரான்ஸ்போர்ட்டு, ரெசார்ட்டு இது மாதிரி அமைப்புகள், கல்வி சார்ந்த துறைகள், ஆராய்ச்சி சார்ந்த துறைகள் இதெல்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் சார்ந்த துறைகள், பாதுகாப்பு, டிஃபென்ஸு இது மாதிரி துறைகள், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகள் இதெல்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஹாஸ்பிட்டாலிட்டி துறைகளும் பலன் கொடுக்கும். அடுத்ததாக கன்னிராசிக்கு ரிப்பேரிங் அண்ட் மெயின்டெனன்ஸு, மேனேஜ்மெண்ட்டு, லா டிபார்ட்மெண்ட்ஸு இந்த துறைகள்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கன்சல்டன்ட் ஓரியன்டான டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பலன் கொடுக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வேலை சார்ந்த ஏதாவது ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கக்கூடிய எந்த வேலை சார்ந்த செயல்பாடுகள் பலன் கொடுக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லா டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதே போல் கெமிக்கல், ஃபெர்டிலைசர்ஸ் இது மாதிரி அக்ரிகல்ச்சர் இது மாதிரி துறைகளும் உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் டீச்சிங், தொழில்நுட்பம் சார்ந்து டெக்னாலஜி ரிலேட்டடான, ஏஐ ரிலேட்டடான துறைகள் பலன் கொடுக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் ஓரியன்டான டிபார்ட்மெண்ட்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஓரியன்டான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் பலன் கொடுக்கும். அதே போல் மகர ராசிக்கும் டிரான்ஸ்போர்ட் ஓரியன்ட் டிபார்ட்மெண்ட்ஸு, சிறு தொழில் அமைப்புகள் எதாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல் சின்ன சின்ன முதலீடுகள் செஞ்சு செய்யக்கூடிய எல்லா துறைகளும் பலன் கொடுக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வெளி மாநிலம், வெளிநாடு தொடர்புகள் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல் அக்ரிகல்ச்சர், டீச்சிங், பேங்கிங் துறைகள்லாம் பலன் கொடுக்கும். இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இதுதாங்க இந்தந்த ராசிக்காரர்கள் இந்தந்த துறை சார்ந்து செயல்படும் பொழுது அது சார்ந்த பலன்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுதான் இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட பலன்களை அனுபவிக்கப் போகின்றார்கள் அதற்கான தன்மைகளை விளக்கியிருக்கேன். மீண்டும் இது போன்ற ராசி பலன்கள் சம்பந்தப்பட்ட, ஜாதகம் சம்பந்தப்பட்ட விளக்கப்பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.